இந்த உலகத்தில் என்னுடைய சமூகம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் 50 வயதை நெருங்கிய மனிதன் யோசிக்க வேண்டும், என்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கால வரையறை வருகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் 50 வருஷம் வாழ்ந்து விட்டேன், இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ பாக்கி இருக்கிறது. 60 வயதுடைய மனிதன் யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில் நிறைய காலங்களை வாழ்ந்து விட்டேன், இன்னும் ஆக கூடி போனால் ஒரு 10 வருஷம் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன். 65 வயதை நெருங்கிய மனிதன் யோசிக்க வேண்டும், இன்னும் ஒரு 5 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன். 40 வயதை நெருங்கிய மனிதன் யோசிக்க வேண்டும், இந்த உலகத்தில் கூடி போனால் இன்னும் ஒரு 30 வருஷம் அல்லது 20 வருஷம் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன். அதை தாண்டி நாளையும் நம்முடைய மரண நாளாக இருக்கலாம், இன்று ஹுத்துபாவுக்கு பின்னரும் மரண நாளாக இருக்கலாம், நாளை அல்லது அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடம் அது நமக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட மௌத்துடைய நாளாக இருக்கலாம். ஆனால் ஆக கூடுதலாக இந்த உலகத்தில் வாழ்வது என்றால் என்னுடைய சமூகம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் வாழ்வார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய சமூகத்திட்ட இந்த மௌத்து என்றால் என்ன அப்படி என்று கேட்டால் இந்த உலகத்தை விட்டு பிரியுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறது மாத்திரம் மரணம் அல்ல, அது நமது சமூகம் அல்லாத சமூகமும் அதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பௌத்தர்கள், இந்துக்கள், கத்தோலிக்கர்கள், முஸ்லிம்கள் எல்லாரும் சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படி என்று கேட்டால் மௌத்து என்பது, மரணம் என்பது இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் போறது. ஆனால் காபிரான இறை நிராகரிப்பாளனான மனிதனுக்கும் முஸ்லிமாகிய எங்களுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எங்களுடைய சிந்தனையில், எங்களுடைய நம்பிக்கையில் இந்த உலக வாழ்வு அற்பமானது, அசிங்கமானது, அருவருப்பானது, நிரந்தரம் இல்லாதது, பாவங்கள் நிறைந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை முடித்து கொண்டு அழகானது, நிம்மதியானது, ராகத்தானது, நிரந்தரமானது, பாவங்கள் இல்லாத ஒரு மறுமைக்கு செல்வதுதான் மரணம், மௌத்து என்பது ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை. ஆனால் மாற்று மத உறவுகளுடைய நம்பிக்கை உலகத்தில் இருந்து மரணித்து போவது, பிரிந்து போவது. எப்படி எங்கட நம்பிக்கை இருக்கு என்றால், ஒரு மனுஷர் வந்து நம்மக்கிட்ட சொல்றாரு, நீங்கள் வீடு வாசல் இல்லாமல் சரியா கஷ்டப்பட்டுட்டு வாழ்றீங்க, எனக்கிட்ட 2 வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு நல்ல கல் வீடு, மாடி வீடு, அதில் ஆபரணங்கள் இருக்குது, நல்ல பஞ்சு மெத்தைகள் இருக்கிறது, கண்ணை கவரக்கூடிய நல்ல பொருட்கள் அந்த வீட்டில் நிறைந்து காணப்படுகிறது. இன்னும் ஒரு வீடு இருக்கிறது, காணி இருக்கிறது, அது ஒரு குடிசை வீடு. மழை வந்தால் சில நேரம் நனைந்து போகும், காத்தடித்தால் சில நேரம் களைந்து போகும். இந்த 2 வீட்டில் உங்களுக்கு எந்த வீடு வேண்டும்? இந்த கல்லு வீடு, அழகான வீடு, ஆபரணங்கள் நிறைந்த வீடு, முத்துக்களும் மாணிக்கங்களும் உள்ள இந்த வீடு, இது தற்காலிகமாக உங்களுக்கு தருகிறேன். இதை வேண்டுமாக இருந்தால் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் அல்லது 20 வருஷம் அனுபவித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு தந்துவிட வேண்டும். இது வேண்டுமா? அல்லது இந்த மண் வீடு, நலைகின்ற வீடு, காத்தடித்தால் கரைந்து போகின்ற இந்த வீடு, இது உங்களுக்கே நிரந்தரமானது, அதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி யோசிப்போம்? இந்த வீட்டை யோசிப்போமா, அந்த வீட்டை யோசிப்போமா? அல்லாஹு தஆலா எங்களை இப்படி அழைக்கிறான். இந்த உலகத்தின் வாழ்க்கை, இந்த உலகத்தின் வீடு நிரந்தரமானது அல்ல. இது காற்று வந்தால் கலண்டு போகும், மழை வந்தால் நனைந்து போகும்,
மரணம் வந்தால் இன்னும் ஒரு மனிதனுக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் மறுமையில் ஒரு வீடு இருக்கிறது, அது நிரந்தரமானது, அது கலையாதது, அது வேறு யாருக்கும் கைமாறப்படாதது. முத்துக்களும் மாணிக்கங்களும் மரகதங்களும் உள்ளது. அங்கு துக்கங்கள் கிடையாது, தூக்கங்கள் கிடையாது, அருவருப்புகள் கிடையாது, ஆபாசங்கள் கிடையாது, அடாவடித்தனங்கள் கிடையாது, சண்டைகள் சச்சரவுகள் கிடையாது, போட்டிகள் பொறாமைகள் கிடையாது, மௌத்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான நிம்மதியான எல்லா ஆபரணங்களும் உள்ள தங்கம் வெள்ளியினால் தேன் ஆறுகளும் பால் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடு எது வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ வந்தவர்களைப் போல நிரந்தரமாக தற்காலிகமான வீட்டை ஆசைப்பட்டு வாழ்வதைப் போல மறுமையுடைய வீட்டை இழந்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஜும்ஆவிலே 8வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த மௌத்திலிருந்து நீங்கள் எங்கு விரண்டோடுகிறீர்கள், எங்கு நீங்கள் விரண்டோடுகிறீர்கள், ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்கும். அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லுகின்ற வசனத்தை யோசித்து பாருங்கள். மரணத்திலிருந்து எங்கு நீங்கள் விரண்டோடுகிறீர்கள், அது உங்களை சந்திக்கும். இந்த உலகத்தில் சந்திப்பு என்பது 2 வகையாக இருக்கும். ஒன்று, நம்மக்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க, உங்களோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாரேன் என்று சொல்லுவாங்க, உங்களை சந்திக்க வாரேன் என்று சொல்லுவாங்க. அந்த சந்திப்பில் சங்கடம் இருக்காது. நாம் விரும்பினா கூப்பிடுவோம், அரவணைப்போம், உணவுகளை கொடுப்போம், விரும்பிய மாதிரி அவங்களை கவனித்துக் கொள்வோம். இன்னும் ஒரு சந்திப்பு இருக்கிறது, அறிவிக்காமல் வருவது, சொல்லாமல் வருவது, ஏற்கனவே நமக்கு தெரியப்படுத்தாமல் வருவது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மௌத்து என்பது நீங்கள் விரண்டு ஓடினாலும் அது உங்களை வந்து சந்திக்கும். நீங்க சந்திக்க தேவையில்லை, நீங்க விரும்ப தேவையில்லை, நீங்கள் அதை தேட தேவையில்லை, அது உங்களை தேடும், அது உங்களை சந்திக்கும். அதை விட்டு நீங்கள் எங்கு விரண்டோடுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் விரும்பியோ வெறுத்தோ அவன் சந்திக்க வேண்டிய ஒன்று இந்த மரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹு தஆலா அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு ஊரில் எந்த ஒரு பிரதேசத்தில் அல்லாஹு தஆலா மரணத்தை நிர்ணயம் செய்கிறானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு மரணம் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த ஊருக்கு போவதற்கான ஏற்பாடுகளை, சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான். என்ற உயிர் கத்தாரில் பிரிய வேண்டும் என்றால், என்னுடைய உயிர் கிழக்கு மாகாணத்திலே போக வேண்டும் என்றால், வடக்கிலே போக வேண்டும் என்றால், சவுதி அரேபியாவிலே போக வேண்டும் என்றால், எனக்கு அல்லாஹ் பயண ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து தருவான். என்னை சந்திப்பதற்காக வானவர் அங்கே இருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த ஊரில் ஒரு மனிதனுக்கு மரணத்தை எழுதுகிறானோ அந்த ஊருக்கு போவதற்கான தேவையை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுப்பான். நமக்கு தெரியாது, பாஸ்போர்ட் எடுத்து விசா அடித்து புதிய உடுப்புகள் உடுத்து உறவுகளை முத்தமிட்டு ஊர்களை விட்டு எல்லார்கிட்டையும் பிரயாணம் செய்துட்டு நம்ம போவோம். ஆனால் நம்மளை சந்திப்பதற்காக வானத்திலிருந்து வந்த கபன் துணிகளோடு வானவர்கள் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள். வருக, உங்களுடைய வரவு இந்த ஊரிலிருந்து உங்களுடைய மரணம் ஆரம்பம் என்பது அடையாளம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அதைத்தான் நாங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம். சொல்லுவாங்க, சரியா கஷ்டப்பட்டாரு, ஊரில் நிறைய தொழில் செஞ்சு பார்த்தாரு, எதுவும் உருப்படல, கடைசியா கத்தாருக்கு போவோம் என்று முயற்சி செய்தாரு, துபாய்க்கு போறதுக்கு முயற்சி செய்தாரு, நல்ல ஜொப் கிடைச்சிச்சு, விசாவும் லேசா கிடைச்சிச்சு, டிக்கெட்டும் கிடைச்சிச்சு, எல்லார்ட்டையும் பிரயாணம் சொல்லிட்டு போனாரு. ஆனா போனவர் 2 நாளையில மௌத்தா போயிட்டாரு, 3 நாளையில மௌத்தா போயிட்டாரு, 1 மாசத்துல மௌத்தா போயிட்டாரு,
ஊருக்கு வாரத்துக்கு எல்லார்ட்டையும் அறிவித்தார். ஆனா வாரத்துக்கு முதல் மௌத்தா போயிட்டார். அல்லாஹ் அவருக்கு அங்கே மௌத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ்வே நமக்கு ஏற்பாடு செய்து தருவான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்க உண்மையிலேயே அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த மௌத்தை நாங்க சந்திக்க ரெடி என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மட வாழ்க்கையில தௌபா மறந்து போகாது. நமக்கு நோய் வந்த உடனே அடே பாவ மன்னிப்பு கேட்கணுமே, கௌபாவுக்கு போகணுமே, தர்மம் கொடுக்கணுமே, உறவுகளை சேர்ந்து நடக்கணுமே, மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்ற மனப்பயம் இருக்காது. ஏனென்றால் இந்த மௌத்து நம்மளை வந்து சந்திக்கும் என்று நினைக்கின்ற மனிதன் எந்த நாளும் தௌபாவோடு இருப்பான், எந்த நாளும் திக்ரோடு இருப்பான், எந்த நாளும் மறுமையுடைய சிந்தனையோடு இருப்பான், எந்த நாளும் பாவத்திலே இருந்து தூரமாக இருப்பான், எந்த நாளும் தர்மத்தோடு இருப்பான், எந்த நாளும் உறவுகளோடு இணக்கமாக இங்கிதமாக சேர்ந்து நடப்பான், எந்த நாளும் அல்லாஹ் விரும்புவதை போன்று இந்த உலகத்தில் வாழ்வான். எந்த மனுஷனுக்கு இந்த மௌத்தை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு அல்லது அந்த மௌத் என்னை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காதோ அந்த மனுஷனுக்கு நிச்சயமாக தௌபா இருக்காது. அவனுக்கு நோய் வந்ததுக்கு பிறகுதான் தௌபாவை பற்றியே யோசிப்பான். நோய் வந்ததுக்கு பிறகுதான் அரிசி முட்டை கொடுக்கறத யோசிப்பான். நோய் வந்ததுக்கு பிறகுதான் குர்பான் கொடுக்கலாமா இல்லையா என்று யோசிப்பான். நோய் வந்ததற்கு பிறகுதான் சதக்கா கொடுப்பான். நோய் வந்ததுக்கு பிறகுதான் உலர் உணவு பொருட்களை கொண்டு போய் கொடுப்பான். என்ன காரணம்? மரண பயம். தோழர்களே, நம்ம ஒரு நாட்டை விட்டு இன்னும் ஒரு நாட்டுக்கு போவதற்காக முதலாவது ஃப்ளைட்டில் ஏறினாலே அங்க நமக்கு தார முதல் சிந்தனை என்ன என்றால் மரண பயம். நீங்க இப்ப பறக்க போறீங்க, பறக்கிற நேரம் விபத்துக்குள் உள்ளாகிவிட்டால், ஆக்சிஜன் கிடைக்காம போனால், மூச்சு திணறினால் எப்படி பரிசுட்டை போட்டுக்கொள்வது, எதால பாய்வது, எப்படி அதை தண்ட உசுரை காத்து கொள்வது, எல்லாருக்கும் அந்த நேரத்தில் ஒரு பயம் வருகுது. முதலாவது போறவனுக்கு ஒரு பயம் வருது. அடா தூரத்தில் பறக்கிறமே, ஆகாயத்தில் பறக்கிறமே, எந்த ரோட்டும் இல்லையே, விழுந்தா எங்க விழுவோம், பரிசுத்தை எடுத்து மாற்றுவோமா இல்லையா? அப்பதான் போனை தட்டி சுபஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா பயண துஆ ஞாபகம் வருகிறது. ஊர்ல போறோம், நமக்கு எந்த பயமும் இல்லை, அதே பயண துஆ ஞாபகம் வராது, அதே பயண துஆ ஞாபகம் வராது. ஊர்ல 1000 ஜனாசாக்கள் நடக்கும். கபரடியில ஒருவர் உபதேசம் செய்வார். அந்த கபரை பார்த்துட்டு பக்கத்திட்ட இருக்கிறவர்கிட்ட சொல்லுவார், நக்கலா அடுத்ததுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தாண்டுவார், அடுத்தது உங்களுக்கு தாண்டுவார், அடுத்த கபந்துணி உங்களுக்கு தான்பாரு, அடுத்த சந்துக்கு உங்களுக்கு தான் என்பாரு. மௌத்தை பற்றிய எண்ணம் இல்லை தோழர்களே, மரணத்தை பற்றிய எண்ணம் இல்லை. காரணம், அதை நாம் சந்திக்க வேண்டிய தேவை கிடையாது, அது நம்மளை சந்திக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உலகத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஆதரவு வைத்தோ ஆதரவு வைக்காமலோ அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மௌத் நம்மளை சந்திக்கும்.